1978 இத்தாலியின் முன்னாள் பிரதமர் ஆல்டோ மோரோவின் கடத்தல் ஐரோப்பாவின் அரசியலையே மாற்றியமைத்தது. மார்ச் 16ஆம் தேதி காலை ரோமில் உள்ள ஒரு சாதாரண வீதி. மோரோ தனது கார் கான்வாயுடன் பாராளுமன்றத்திற்கு செல்கிறார். ரெட் பிரிகேட்ஸ் பயங்கரவாத குழு 2 மாதங்கள் திட்டமிட்டது. ஒவ்வொரு வழித்தடத்தையும் ஆய்வு செய்தது. திடீரென்று ஒரு வெள்ளை ஃபியட் கார் மோரோவின் காரை மறித்தது. பின்னாலிருந்து மற்றொரு கார் தாக்கியது. 15 நிமிடங்களில் 5 பாதுகாவலர்கள் கொல்லப்பட்டனர். மோரோ கடத்தப்பட்டார். 55 நாட்களுக்கு இத்தாலி முடங்கியது. மோரோ சிறையிலிருந்து கடிதங்கள் எழுதினார். கைதிகள் பரிமாற்றத்திற்கு கெஞ்சினார். அரசாங்கம் மறுத்தது. மே 9ஆம் தேதி கம்யூனிஸ்ட் மற்றும் கிறிஸ்தவ ஜனநாயக கட்சி அலுவலகங்களுக்கு இடையே ஒரு கார் டிக்கியில் மோரோவின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. ஒரு கடத்தல் இத்தாலியின் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கையையே மாற்றியமைத்தது.